ஓம் யச்சாய குபேராய வைஸ்ரவணாய தனதாந்தியாதிபதயே தனதாந்திய சம்ருத்மே தேகி தாபய ஸ்வாஹா. காலபுருஷனுக்கு 10வது ராசி சரராசி மகர ராசி. இந்த ராசிநாதன் சனீஸ்வர பகவான். இங்குதான் அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அதி உச்சம் பெறும் சூட்சம ரகசியம் பெற்ற ராசி. இந்த ராசியில் பிறந்தவர்கள் தனயோகம் பெற்றவர்களாகவும் தன்னம்பிக்கை பெற்றவர்களாக மகாராஜயோகம் பெற்றவர்களாக இருக்கிறாங்க. இவர்களுக்கு உத்ராடம் என்று சொல்லும் நட்சத்திரமும் அவிட்டம் நட்சத்திரமும் மேலும் திருவோண நட்சத்திரம் பிறந்த இவர்களுக்கு வாழ்க்கை ஏறுமுகமாக இருந்த வண்ணம் இருக்கின்றன. இந்த மகர ராசி மகர லக்கணத்தில் பிறந்த மகா பாக்கியவான்களுக்கு உங்களுக்கு இந்த ஆணி மாதம் முழுவதும் அற்புதமான தனயோக நிகழ்வுகளாக நடக்கப் போகுது. ஏனெனில் இந்த சுக்கிர பகவானும் 5 10 கூடிய சுக்கிர பகவானும் 3க்கும் 12 கூடிய குரு பகவானும் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பெருத்த கேந்திரசாமன கடகராசியை 12 இடத்துக்கு ஒரு முறை உச்சம் பெற்ற குரு பகவான் இந்த சுக்கிர பகவான் இணைந்த குரு சுக்கிர யோகத்தில் உங்கள் ராசியை பார்ப்பதால் தன்னம்பிக்கை மிக போகுது. சாதுரிய யோகம் கிடைக்க போகுது, முகத்தில் பொலிவு கிடைக்க போகுது, தேஜஸ் கிடைக்க போகுது. பல மகர ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் தன்னிகர்ந்தா செல்வாக்கையவும் பல நாள்களாக காத்திருந்த இயக்கமும் பெருஞ்சொத்தும் பல வழிகளில் உங்களை தேடி வரப்போகுது, நாடி வரப்போகுது. சுக்கிர பெயர்ச்சி பிறந்ததம்மா, குருவுடன் சேர்ந்து வந்ததம்மா. சுக்கிர பெயர்ச்சி பிறந்ததம்மா, குருவுடன் சேர்ந்து வந்ததம்மா. மகர ராசிக்கு கொண்டாட்டம் இனி மகத்துவம்மா, கோடீஸ்வர யோகம். மகர ராசிக்கு கொண்டாட்டம் இனி மகத்துவமான கோடீஸ்வர யோகம். சுக்கிர பெயர்ச்சி பிறந்ததம்மா என்று நீங்கள் கழிப்பாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆட்டம் பாடி பாட்டம் போட இந்த மகர ராசி அன்பர்களுக்கு உங்கள் வாழ்க்கை மகத்துவமான ராஜயோகத்தை இன்னும் 30 நாட்களுக்குள், அதாவது இந்த சுக்கிர பயிற்சி என்று சொல்லக்கூடிய ஆணி 21 21 நாட்களுக்குள் உங்கள் வாழ்க்கை ஈடில்லாத செல்வாக்கு யோகம் பெற்று மகா தனயோகமும் வனவியமும் பெற போறீங்க. ஒரு கோணாதிபதியும் ஒரு 10 தசம கேந்திராதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அவர் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடக ராசியில் அதி உச்சம் பெற்ற குரு பகவான் இந்த குரு சுக்கிர யோகத்தில் ராசியை பார்ப்பதால் இந்த மகர ராசிக்காரர்கள் இந்த காலகட்டங்களில் மகத்துவமான மன்னமணி யோகம் மகா தென்னமணி யோகம் விட்டு மிகப்பெரிய ராஜரீக கூட்டத்துக்கு தலைவனாக இருக்கும் மகாராஜ்யஸ்தானத்தை ஆள போறீங்க, மகாராஜ்ய ரோசத்தை அள்ள போறீங்க. அந்த வகையில் மகாதனயோகம் பட்டவர்கள் பட்டியலில் பல மகர ராசிக்காரங்க இந்த 21 நாட்களுக்குள் வந்து ஈடில்லாத செல்வாக்கு யோகத்தை பெற்று நிரந்தர சொத்து யோகம், பணயோகம், பணக்கார யோகம், அமானுஷமான ஆற்றல் பெற்று மகா மன்னவராய் வரக்கூடிய நேரமே பல மகர ராசிக்கு அமைந்து விட்டது. அந்த வகையில் உங்கள் வாழ்க்கை மகாதன யோகத்திலிருந்து மின்னப் போகுது. அரசியல் திடீரென்று சிலருக்கு ஜாக்பாட் எடுத்து பதவியோகம், மந்திரி பதவியும் கிடைக்கும் நேரமும், தொழில்துறையில் மிகப்பெரிய ஏற்றமும், ராஜாங்க பதவியும், ஆளுமை ஐஸ்வர்ய யோகம் படுத்து 16 விதமான செல்வப்பெரு கிடைத்து அஷ்ட ஐஸ்வர்ய யோகம் கிடைத்து இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவும் துணிவும் உங்களை பல தலைமுறைக்கு கொண்டு செல்லும். ஆக மொத்தத்தில் இந்த குருவும் சுக்கிரனும் உங்களுக்கு மிகவும் தனயோகத்தையும் செல்வாக்கு யோகத்தையும் கொடுத்து பல மகர ராசிக்காரங்களை இந்த காலகட்டங்களில் யோகக்காரராய் ஆர்க்கப் போகிறார். இந்த காலகட்டங்களில் இந்த மகர ராசிக்காரங்க பெண்களால் ஆதாயத்தை அதிகம் அடைய போறீங்க. காதலியால் யோகமும் மனைவியால் யோகமும் தாயின் வழியில் யோகமும் கிடைத்து இந்த காலகட்டத்தில் பெண் நண்பர்கள் உதவி ஒத்தாசையும் கிடைத்து நீங்கள் மிகப்பெரிய பொலிவுடையவனாக மன்னவனாக வரக்கூடிய நேரமே பல மகர ராசிக்கு இந்த காலம் கட்டம் அமைந்து விட்டது. ஆக மொத்தத்தில் இந்த 21 நாட்களில் உங்கள் வாழ்க்கை ஜாக்பாட் யோகம் அடிக்க போகுது. இந்த காலகட்டங்களில் தான் நீங்கள் அவசியம் திருக்கஞ்சனூர் என்று அழைக்கப்படும் கும்பகோணம் அருகில் 6 கிலோமீட்டர் அருகில் திருக்கஞ்சனூர் சுக்கிர பகவான் ஆலயம் சென்று அவருக்கு வெண்பட்டாடை சார்த்தி வெள்ளிக்கிழமை 24 நெய் தீபம் இட்டு சுகத் ஓம் ஸ்ரீம் 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 சௌமங்கல்ய தேவதே சௌபாகிய லட்சுமி மமோபாத சௌபாகியம் ஐஸ்வர்யம் ஆகி ஆரோக்கியம் குரு குரு வசி வசி ஸ்வாஹா என்று நீங்கள் வணங்கி வரும்போது நீங்கள் ஆற்றல் மிகுந்தவராய், அதிசயம் இருந்தவர், தன்னம்பிக்கை மிகுந்தவராய், சாதனை யோகம் பெற்றவராய் வாழ்ந்து
எதிரியை கலங்கெடுத்து மிகப்பெரிய ராஜனாய் 21 நாட்களுக்கு குறிச்சு குறையத்தால் பல தனயோகத்தை பெற்று ஈடில்லாத மன்னவனாய் வருவது பல மகர ராசிக்காரங்களுக்கு ராஜயோகமான உண்மை. முடியாதவர்கள் தினந்தோறும் பசுமாற்றுக்கு அகத்திக்கரை வாழைப்பழம் கொடுத்து வாழை தொட்டு தொட்டு வணங்கி வருவதும், வீட்டில் 2 செந்தாமரை மலர்கள் தினந்தோறும் வைத்து லட்சுமி தேவி என்று ஓ மகாலட்சுமியை போற்றி என்று வணங்கி வரும்போது வாழ்க்கை மிகப்பெரிய தன்னம்பிக்கை மிகப்பெரிய யோகம் பெற்றவராய் பல மகர ராசிக்காரங்க வரும் 21 நாட்களுக்குள் வருவது நிதர்சனமான உண்மை.